நமது வெள்ளரடை குருசுமலையின் 69வது திருப்பயணமானது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் மற்றும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பெரிய வியாழன், ஏப்ரல் 3 புனித வெள்ளி ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு இந்த திருப்பயணமானது திருச்சிலுவை நிலை வாழ்வின் உறைவிடம் என்ற மைய சிந்தனையில் தமிழகம், கேரளம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் ஜாதி, மத, பேத, இன எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆன்மீகம் மற்றும் இயற்கை எழில் சூழ்ந்த அந்த தென் குருசுமலையிலே திருப்பயணமாக இந்த ஆண்டு 40 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் கடந்து வருவதாக நாங்கள் நம்புகிறோம். கழிந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இத்திருப்பயணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் கேரள மாநில அரசும் தமிழக மாநில அரசும் செய்துள்ளன. சிறப்பான விதத்தில் திருவனந்தபுரம் மாவட்ட கலெக்டர் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அவர்களும் அரசு துறை அதிகாரிகளும் இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். துவக்க நாளாகிய மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேதகு ஆயர் அவர்கள் தலைமையிலும் நமது தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் முன்னிலையிலே சிறப்பாக துவக்க கூட்டத்தோடு ஆரம்பமாகிறது. மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நிறைவு விழாவோடு அது நிறைவு பெறுகிறது. இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பொதுமக்களுடைய பிரதிநிதிகள், அரசியல் தலைவர்கள், சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் எல்லா மக்களும் ஒருங்கே கூடுகிறார்கள். இது சிறந்த இயற்கை சூழ் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது சிறப்பாகும். இங்கே சூழியல், அதாவது எக்காலஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் சென்டராக இது திகழ்கிறது. எனவே சூழியல் ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜாக, சூழியல் ஆன்மீக திருப்பயணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்விலே கடந்து வருகிறார்கள். இந்த ஆண்டு அனைவரையும் மிக மகிழ்வோடு வரவேற்று அரசு மற்றும் அனைத்து தன்னார்வலர்களும் ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து வசதிகளோடு இறைமக்களும் அனைத்து மக்களும் பங்கேற்க அன்பாய் அழைக்கின்றோம். மனோயம் சேவியர், குருசுமலை திருப்பயணத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர். பேரொருத்தந்தை கிறிஸ்துதாஸ், குருகுல முதல்வர் நிகற்றன்கரை. பேரொருத்தந்தை வின்சென்ட் கே பீட்டர், குருசுமலை திருப்பயண அதிபர் மற்றும் இயக்குனர்.